10 வருடங்களாக மின் இணைப்பு வசதியின்றி தவித்து வரும் சமூக ஆர்வலர் மின்துறை அதிகாரிகளின் அலட்சியத்தால் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதால் பரபரப்பு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஆட்சியர் அலுவலக மக்கள் நல்வரவு மைய கூட்டரங்கில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் அவர்களிடம் சித்தேரிமேடு கிராமத்தை சேர்ந்த சமூக ஆர்வலர் சிவா என்பவர் சமூக ஆர்வலர்கள் திம்மம் சமுத்திரம் சக்திவேல், ரயில்வே வெங்கடேசன் ஆகியோருடன் கோரிக்கை மனு வழங்கினார். அந்த மனுவில் தான் சித்தேரிமேடு கிராமத்தில் 10 ஆண்டுகளாக வீடு கட்டி வசித்து வருவதாகவும் தின்பண்டங்கள் வியாபாரம் செய்து வருவதாகவும் தனது வீட்டிற்கு மின் இணைப்பு இல்லாத காரணத்தினால் அவதிப்பட்டு வருவதாகவும் முறைப்படி மின் வாரியத்தை அணுகிய போது நீதிமன்றத்தை நாட கூறியதாகவும் பின்னர் நீதிமன்றம் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த பிறகும் தற்போது வரை மின்துறை இழுக்கடித்து வருவதாகவும் 2 ஆண்டுகளாக போராடி வரும் நிலையில் மின் இணைப்பை வழங்கவில்லை என்ற மன உளைச்சலில் கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் விஷமருந்தி தற்கொலைக்கு முயன்றவரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு காப்பாற்றியதாகவும், எனவே இனியும் இழுத்தடிக்காமல் மின்துறை அதிகாரிகள் மின் இணைப்பை விரைந்து நடவடிக்கை எடுத்து வழங்குமாறு கோரிக்கை மனு வழங்கினார். ஆர். வெங்கடேசன் தேசிய சமூக ஆர்வலர் மற்றும் அதே தேசிய சமூக ஆர்வலர் கே. சக்திவேல் அவர்கள், அது தேசிய சமூக ஆர்வலர் திரு சிவா அவர்கள். இந்த சிவா என்பவர் சித்தேரிமேட்டில் வசிக்கிறார். கடந்த 10 ஆண்டு காலமாக வீடு கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் முறுக்கு இந்த தின்பண்டங்களை பிஸ்னஸ் செஞ்சு கொடுக்குறாரு. வீடும் இருக்கிறது. இந்த 10 ஆண்டு காலமாக மின்சாரம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. இதற்கு சம்பந்தப்பட்ட இடத்துல எல்லா இடமும் நாங்கள் பணம் கட்டி முறைப்படி அப்ளை பண்ணி கரண்ட்டு கேட்டோம். அவங்க சில குறை இருக்குது, இது இடம், அதுக்கு கோர்ட்டில் போயிட்டு அதுக்கு பொசிஷன் லெட்டர் வாங்கிக்கணுவான்னாங்க. கோர்ட்டில் புக் பண்ணி அவங்க ஜட்ஜி மேடம் கொடுத்த லெட்டரையும் எடுத்து ஒப்படைச்ச ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்தோம். ஜட்ஜ்மெண்ட்டில் ஒரு குறை இருக்குதுன்னாங்க. அங்கே இருக்கிற அதே நோட்ரி அட்வொகேட்டு, எலக்ட்ரிக் டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு நோட்ரி அட்வொகேட் மிஸ்டர் ரமேஷ் இருக்கிறாரு. அந்த அட்வொகேட்டாண்ட கொடுத்த சர்டிஃபிகேட்டுமே கொடுத்துருக்குறோம். அந்த தேவையான வரி பில்லு கொடுத்துருக்குறோம். அங்கே எழுதின ரெண்ட்டு எல்லாத்தையும் கொடுத்துருக்குறோம். பணம் கட்டி 1 மாதத்துக்கு மேலே ஆகுது. 2 ஆண்டு காலமாக போராடி வராரு. இது வரைக்கும் இந்த சிவான்ற ஒரு வீட்டுக்கு அந்த மின் இணைப்பு இல்லை. அதனால அவருடைய குடும்பம் பாதிக்குது. ஒரு வருத்தமான செய்தி என்னன்னா, இது ஒரு மன உளைச்சல், மன ரீதியாக பாதிக்கப்பட்டு 2 நாளைக்கு முன்னாடி பாய்சன் சாப்பிட்டுட்டு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் நாங்கள் காப்பாற்றி இட்டுன்னு வந்திருக்கிறோம். மனித நியாயப்படி இந்த உலகத்துக்கு மின்சாரம் என்பது வெரி இம்பார்ட்டண்ட்டு. அந்த மின்சாரன்றது ஒரு எசென்சியல் தேவையானது. இதை தயவு செஞ்சு இழுக்கடிக்காம எந்த விதமான காரணம் சொல்லாம இந்த மின்சாரத்தை வழங்கணும் அப்படின்ட்டு மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்துருக்குறோம். இதுக்கு சம்பந்தப்பட்ட எஸ்சி, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், டி, ஏ, அந்த அசிஸ்டண்ட் என்ஜினியரிங், அந்த ஜேஇ ஜூனியர் இன்ஜினியரிங் அத்தனை பேரும் திம்ம சமுத்திரம் இவ்வளோ பேரும் ஒத்துமையாக இருந்து ஃபுட்பால் ஆடுற மாதிரி அங்கே போ இங்கே போ அங்கே போன்னு சொல்லி இந்த புள்ளிய மனவேதனை படுத்திக்கின்னு இருக்கிறாங்க. அதனால் இந்த மாவட்ட ஆட்சியர் அம்மா மனசு வச்சு ஏன்னா இந்த உலகத்திலே பிஎம், சிஎம், டிஎம் இவங்களுக்கு மட்டும்தான் இந்த அதிகாரம் உண்டு. அந்த அதிகாரப்படி நம்ம டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அம்மா இவங்களுக்கு ஒரு உத்தரவு கொடுத்து இந்த ஏழை குடும்பத்துக்கு மின்சாரம் வழங்கி அவங்களுக்கு அந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று தேசிய சமூக ஆர்வலர் என்ற ஒரு அடிப்படையில் நம் தம்பி சக்திவேல் என்ற ஒரு இணைந்து, அதே சிவா என்ற ஒரு இணைந்து மன்றாடி தயவு கூர்ந்து வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.